Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Maths Term 1 Chapter 4 Exercise 4.2ல question number 7 True or False பார்க்க போறோம். First one பாருங்க, 20 degree and 70 degree are complementary அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னு. Complementary angles அப்படின்னா sum of two angles is equal to 90 degree. The both angles are called complementary. ரெண்டு ஆங்கிளோடைய அடிஷன் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையுமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சேம் சப்ளிமெண்ட்ரிக்கு sum of two angles is equal to 180 degree. The both angles are called supplementary. ரெண்டு ஆங்கிளோடைய அடிஷன் 180க்கு ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையுமே நம்ம சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். சேம் அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 20 டிகிரி அண்ட் 70 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல சப் ஒர்க் போட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 20 + 70 ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ 90 டிகிரின்னு கிடைச்சாதான் நமக்கு என்ன ஆங்கிள்? காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அக்யூரேட்டாக 90ன்னு கிடைக்கணும், 89 91லாம் கிடைக்கக்கூடாது. கரெக்டாக 90 டிகிரின்னு கிடைச்சதுன்னா அது மட்டும்தான் அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு 90 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஆன்சர் எப்படி எழுதலாம்? ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா 88 டிகிரி அண்ட் 12 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 88 டிகிரி ப்ளஸ் 12 டிகிரி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 80 + 10 90, 90 + 8 + 2 வந்து 10, 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ 100 அப்படிங்கிறது நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா? கிடையாது. 90 டிகிரி அப்படின்னு சொல்லி வரணும். இது வந்து above 90, 90யை விட பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ இது நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? தேர்ட் ஒன் 80 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சப்ளிமெண்ட்ரிக்கு நமக்கு ரெண்டு ஆங்கிளோடைய அடிஷன் எதுக்கு வரணும்? 180க்கு ஈக்குவலாக வரணும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 260 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது above 180 இல்லையா? 180யை விட அதிகமாக இருக்குது. நமக்கு கரெக்டாக 180 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஃபால்ஸ் அப்படின்னு எழுதலாம். சரியா? தென் ஃபோர்த் ஒன் வந்து நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று 0 டிகிரி, இன்னொன்று 180 டிகிரி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது 180க்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு சப்ளிமெண்ட்ரி. சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? ட்ரூ. ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.